ஆன்மீக சம்பந்தமான சிந்தனைகள், ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, இப்போ சாமி கும்பிடும்போது நமக்கு ஒரு கொட்டாவி வருது. சாமி கும்பிடும் பொழுது கோவிலில் சிலையிலேருந்து பூ கீழே விழுகுது. சாமி கும்பிடும்போது நமக்கு ஒரு அழுகை வருது. இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாம் கேட்குறாங்க. இப்போ கோயிலில் கொடுக்குற பொருள்கள், பிரசாதங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நாம் என்ன சொல்லணும், சில விஷயங்களை இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போகும்போது அங்கே எப்படி போவது என்பது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகும்போது உள்ள ஒரு மனநிலை நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு கோயிலுக்கு போகிறோம், ரோட்லேயே போகிறோம், ஒன்றும் பெரிய போக வேண்டிய இடம் இல்லை. ஆனால் கோயிலை பார்த்த உடனே கும்பிடணும், சாமி கும்பிடணும், உள்ளுக்குள்ளே போகணும், தரிசனம் பண்ணணும், கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படின்னு எண்ணம் இருக்குது, உள்ளே இருக்குது. ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியல. ரோட்டிலேருந்தே கும்பிட்றோம், காரணமே இல்லாமல் டைம் பாஸ் பண்ணுறது மாதிரி அப்படியே போயிட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு எங்கெங்கேயோ நேரத்தையும் பொழுதையும் கழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். அப்போ கோயிலுக்குள்ளே போய் இருந்தால் எப்படி இருக்கும்? கோயிலுக்குள்ளே போகும்போது அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணி, கோயிலுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள், துவார சக்தி அவங்களையெல்லாம் வணங்கிட்டு, அதற்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய பலிபீடம், நந்தியம்பெருமான், அதற்கப்புறம் முன்னால் இருக்க விநாயகர், முருகப்பெருமானை சேவிச்சுட்டு, அதற்கப்புறமேலு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே போய் இறைவன் இறைவியெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கீழே தரையில் உட்காரணும். உட்காந்துருந்தால் நம்முடைய மனச்சலனங்கள்லாம் கொஞ்சம் போகும். கோயிலில் எவ்வளோ நேரம் நம்ம உட்காந்துருக்கோமோ அவ்வளோ நேரம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோ என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வீக ஒளி அலைகள் சுத்தப்படுத்தப்படும். நம்ம உடம்பில் தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜிலாம் இருக்கும். பூத பிரேதங்கள், பேய் பிசாசுகள், இப்படி ஏதோ ஒரு தீய சக்திகள்லாம் நம்ம உடம்பில் ஆரோவில் தொத்திக்கிட்டு நிற்கும். குப்பை அடிக்கும் போது தலைமுடியில் ஒட்டிக்குதில்ல, அது மாதிரி. அப்போ கோயிலுக்குள்ளே போகும் பொழுது அந்த தீய சக்திகள்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடும். அதனால் வீடுகளில் கூட வாஸ்து குறைபாடு உள்ள வீடுகளில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு சரியாக வராது. விழுது படிப்பான், வெளியே உட்காந்து படித்தா நல்லா வருது, வீட்டுக்குள்ளே உட்காந்தா படிப்பு வரலை. எக்ஸாம் டைம் வரும்பொழுது பெரியவங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சூடம் பொருத்தி கும்பிட்டு போப்பா, கோயிலை 3 சுற்றிட்டு போ அப்படிம்பாங்க. இந்த குழந்தைகளும் அதே மாதிரி 3 சுற்றிட்டு போகும். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்டர் கிடைச்சிட்டு அவங்க போய் பரீட்சை நல்லா எழுதுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் மனதில் இந்த கோயிலுக்கு போனாலே எனக்கு பரீட்சையில் நல்லா நான் எழுத முடியுதும்பாங்க. ஸோ அப்போ கோயிலுக்குள்ளே போய் உட்காரணும், கொஞ்சம் நேரம் உட்காரணும், இறைவன் முகத்தை பார்க்கணும். தீபாராதனை காட்டும் போது நிறைய பேர் கண்ணை மூடிடுறாங்க. கண் திறந்து பார்க்கணும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது குறைந்தபட்சம் அந்த இறைவனுடைய திருமேனியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாதத்தில் இருந்து திருவடி முதல் திருமுடி வரை பார்க்கணும். பாதத்தில் இருந்து தலை வரையிலும் பார்க்கணும். இப்படி பார்த்துட்டு மெல்ல பிரகாரத்தை சுற்றணும். முதல்ல நமக்கு வேண்டாம் வெறுப்பாக இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், அசால்ட்டு தன்மை இருக்கும், 4 பேர் பார்க்கணும்படி இருப்போம், ஏதோ ஒரு ஹெட் வெயிட்டோடு இருப்போம், இல்லைன்னா ஒரு மனம் ஒப்பி கடவுள்கிட்ட இருக்க மாட்டோம். கொஞ்சம் ஒரு சுற்று சுற்றணும், 2 சுற்று சுற்றணும், 4 சுற்று சுற்றின உடனே நமக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டுருக்கும். நம்முடைய நோக்கங்கள் தெரியும். அப்போ நம்முடைய உடம்பு ஒரு விதமான எனர்ஜியை குறைவினால் நாம் அயன சலன பேதத்தோடு இருந்தோம், நிறைய ஆக்சிலேஷன் வேவரிங்களோடு இருந்தோம். ஆனால் கோவிலை சுற்றி கர்ப்பகிரகத்தை சுற்றி ஒரு 3 சுற்று, 4 சுற்று, 7 சுற்று, இப்படி இடைவிடாது சுற்றுகிற பொழுது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தீவினைகளில் விலகி ஓடி மைண்டு அது கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே வரும். அப்போ கான்சன்ட்ரேஷன் கோஸ் டு மெடிடேஷன், இவ்வளோ தான். இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடணும், விபூதியை வாங்கி பத்திரமாக வச்சுக்கிட்டு உடம்புல பூசிக்கணும். அதே போல் அங்கே கொடுக்குற பூக்கள்லாம் கண்களில் ஒத்தி கொண்டு வரணும். அப்போ கோயிலில் கொடுக்குற மாலைகள், கோயிலில் கொடுக்குறவைகள் எல்லாத்தையும் சிந்தாமல் அங்கேயே போடாமல் நமக்கு ஒரு அனுபவிக்கணும். கோயிலுக்கு போகும்போதே ஒரு நல்ல பேப்பர் எடுத்துகிட்டு போகணும். விபூதி தனியாக வாங்கணும், குங்குமம் தனியாக வாங்கணும், ஒரு கையில் ஒரு பை இருக்கணும், ஒரு அரைமுடி தேங்காய் வாழைப்பழம் கொடுக்குறாங்க, இல்லை அந்த கோயிலில் ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா நம்ம பத்திரப்படுத்திக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். ஸோ டீசன்ட்ஸ்க்கு இங்கே இடமே கிடையாது. இப்போ கையில் ஒரு பை கொண்டு போகணும். அதற்கப்புறம் யாருக்கிட்டையும்
திமிராக பேசக்கூடாது. எங்கேயும் கோயிலுக்குள்ளார குறை சொல்லக்கூடாது. கோயிலுக்குள்ளார முதல்ல போய் இறைவன் முன்னால் உட்காந்து அழுகுதல். சில பெண்கள் இருக்காங்க, சில பேர் வீடுகள்லையும் அழுவாங்க, கோயிலில் போனாலும் அழுகிறது. அப்புறம் என் பையன் இப்படி இருக்கான், பக்கத்து வீட்டு பையன்லாம் இப்படி மேலே வந்துட்டான், என் பிள்ளை என்ன சீரழிகிறான், நான் குடிச்சிக்கிட்டே சுற்றி இழுத்துடுறான், ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டேறான், இப்படின்னு சொல்லி இறைவன் முன்னால் கண்ணீர் வர்றது. அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கண்ணீர் வருகின்ற பொழுது துக்கம் வரும். துக்கத்தை இறக்கி வைப்பதற்காக போகிறீர்களா? இல்லை என்றால் துக்கமே வராமல் இருப்பதற்கேற்ற பயிற்சியும் முயற்சியும் அடைவதற்குரிய தகுதியை இறைவனிடத்தில் அடையப் போகிறீர்களா என்பது தான் இங்கே கேள்வி. அதனால் போனால் நிறைய பேர் வேறு எங்களுக்கு எந்த நாதியத்து போய் கிடக்கிற எங்களுக்கு கடவுள் தானே துணை, அவன்கிட்ட தான் போய் அழுக முடியினார். அப்படி உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க, அப்படி நீங்களாக உருவாக்கி விட்டீர்கள். அதனால் கோயிலில் போய் அழுகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? சில நேரங்களில் இறைவன் ஒரு அபிஷேக ஆராதனை முடிஞ்சு அலங்காரம்லாம் பண்ணி முடித்து ஜெகஜோதிய காட்சி கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள், ஊதுபத்தி, பூ மனம், அங்கே இருக்கக்கூடிய தெய்வீகமான மனம் கமழ்ந்து அங்கே எழுப்புகின்ற நாதஸ்வர ஓசை சப்தங்கள் எல்லாம் சங்கு நாதங்கள்லாம் எழுப்பும் பொழுது நம்ம உடம்பில் ஒரு ஆனந்தமானது பீரிட்டு கொண்டு அப்படியே மயிர் கூச்சரியின்படி ஆகி நம்மையும் அறியாமல் ஒரு ஆனந்த பாஷ்யம், ஆனந்த கண்ணீர் வரும். இதெல்லாம் பார்க்குறதுக்காக என்னை கொடுத்து வச்சியேன்னு சொல்லி அந்த மாதிரி வரும். ஸோ எப்பயாவது ஒரு முறை இப்படி ஆனந்த பாஷ்யம் அடையலாம். ஒருவேளை நீங்கள் கடவுள் முன்னால் நிற்கிற பொழுது உங்களையும் அறியாமல் கடகடன்னு தண்ணீர் வருது என்று சொன்னால் இறைவன் உங்களை பற்றி கொண்டு விட்டான், இறைவன் உங்களை பற்றி கொண்டு விட்டான் என்றுதான் பொருள். அது மட்டும் இல்லை, இப்போ கோயிலுக்கு போகிறோம், வாசப்படிக்குள்ளே போகிறோம், ஒரு பிரார்த்தனைக்காக உள்ளே போகிறோம், போகும்போது அங்கே ஒரு மணி சத்தம் கேட்கிறது. அப்போ உடனே என்ன ஆகும்னால் இந்த பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றுதான் அர்த்தம். அதே போல நாம் போய் நின்று கொண்டு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்போம். யாரோ ஒருவர் மணி அடித்து பூஜை செய்வார். இப்போ நான்லாம் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னா, பொதுவாக போகிறோம் அப்படின்னா எந்த ஆலய மணியும் அடிக்கிறது இல்லை, அங்கே இருக்கிற மணியை அடிக்கிறது இல்லை. காரணம், நாங்கள் மணி அடித்து பூஜை பண்ணுறதுனால எங்களுக்கு அதனுடைய தேவையில்லை. ஒரு சிலருக்கு கோயிலுக்கு போனால் அந்த மணியை அடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். அப்போ அந்த ஓசை என்ன செய்யும்? ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ என்னார்.